ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கும்னு நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் இன்றைய நாளாகத்தான் விடிஞ்சிருக்கு. இந்த அற்புதத்தை தலைகீழாய் மாற்றி அமைச்சு சந்தோஷங்களும் இன்பம் பெரிய அளவில் கிடைக்கும்படி ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் தான் நிகழ்த்த வந்திருக்கேன். எப்போதுமே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டு செய்கிறதும், அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க இதை செய்ய சொல்கிறாங்கன்றதுக்காக செய்கிறதும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்காது. நீயே உனக்கான விஷயங்களில் சுயமாக முடிவெடுக்க பழகு. எல்லாத்தையுமே அடுத்தவங்கள்ட்ட கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் உன் வாழ்க்கையை நீ எப்படி தான் நினச்சது போல் வாழ முடியும்? அதே போல் அடுத்தவர் சொல்வதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு சரியாக வருமா? உன் வாழ்க்கையை பற்றியும், உன்னுடைய சரி தவறுகளை பற்றியும், உன்னுடைய தகுதி திறமைகளை பற்றியும், உன்னுடைய பலம் பலவீனத்தை பற்றியும், உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி நடக்குது, உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றதை பற்றியும் உனக்கு தானே முழுவதுமாக தெரியும். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை போய் நீ அடுத்தவங்ககிட்ட கேட்டினா அவங்க சொல்கிறது உனக்கு சரியாக பொருந்தி வராது என் செல்லமே. எப்போதும் உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை நீ சுயமாக எடுக்க ஆரம்பித்து அதனால் வரும் நல்லது கெட்டதுகளையெல்லாம் நீ சந்திக்கும் போதுதான் உன் வாழ்க்கை அழகானதாய் மாறும். அப்படி இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்களையே சார்ந்து சார்ந்து அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டு கேட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீனா உன் வாழ்நாள் கடைசி வரைக்கும் நீ கஷ்டத்தை மட்டும்தான் படக்கூடிய ஆளாக மாறிவிடுவாய். அதனால தான் சொன்னேன், எதுவாக இருந்தாலும் உன் மனசில் உனக்கு என்ன தோணுதோ அதை செய். அதை சரியாய் முறையாய் வெற்றிகரமாய் நடந்துக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. இத்தனை நாளாக என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நான் ஆசைப்பட்டபடி என் துணையை என் கூட சேர்த்து வைங்க. எனக்கு இவங்க தான் துணையாக வரணும். என் மனசுக்கு விருப்பப்பட்ட இந்த வேலை தான் கிடைக்கணும். என் வாழ்க்கையில் நான் இந்த விஷயத்தில் வெற்றி பெறணும். கல்வியில் எனக்கு முன்னேற்றம் கொடுங்க. சம்பளத்தில் அதிக வருமானம் வரணும். என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உடம்பு சரியாகணும். இந்த ஆரோக்கிய பிரச்சனையை இதுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வேண்டுதல் வைத்திருக்கிறீர்கள். அது எல்லாமே இப்போது சரியாக நகழ்ந்து உங்கள் வாழ்க்கையை அற்புதமானதாக, அழகானதாக, சந்தோஷம் நிறைந்ததாக, கஷ்டங்கள் எல்லாம் தலைகீழாய் மாறிப்போய் இஷ்டமான விஷயங்கள் நடக்கும்படி செய்வதற்காக தான் இந்த நாளில் நான் உன்னை தேர்ந்தெடுத்து வந்தேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உன்னுடைய வேலைகளையும் நிச்சயமாக செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா என்னை மட்டும் வேண்டிக்கிட்டு நான் சாயப்பாட்ட சொல்லிட்டேன் எல்லாம் சரியாகும்னு சும்மா கட்டிலில் படுத்திருந்தா கல்வியில் வெற்றி பெறவும் முடியாது, சந்தோஷமாக சம்பாதிச்சு வாழ்கிறதுக்கு காசும் கிடச்சிடாது. நீதானே அதற்கான முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டும் என் செல்லமே. எனக்கு பக்தி மட்டுமே போதும்னு ஒரு இடத்துல மூளையில் உட்காந்துட்டா சாப்பிட சாப்பாடும் உடுக்க உடையும் தங்குவதற்கு இடமும் அதற்கான வசதிகளும் வந்து கிடச்சிடுமா என்ன? கடும் துயர் மட்டும்தான் வரும். எப்போது நீ கடமையை செய்கிறாயோ அப்போது தானே உனக்கான பலன் உன்னை வந்து சேரும். மனுஷன் பிறந்ததுலேருந்து அப்படியே நான் பிறந்துட்டேன்னு படுத்தே கிடந்தா எப்படி வளர்ந்து ஆளாகி பெரிய மனிதனாகி அவன் நினைத்ததை ஆசையை அடையக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும்? பிறந்ததிலிருந்தே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வேலைகளை செய்ய தொடங்கிவிட வேண்டும். எழுந்து உட்கார்வதும், நடப்பதும், ஓடுவதும், அதற்கு பின் வேலைகளை செய்வதும், படிப்பதும், வெற்றி பெறுவதும் என அடுத்தடுத்து தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய தொடர் முயற்சிகளையும் செய்யும் போதுதானே ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் முன்னேற்றமும் அவன் கைகளில் வந்து சேரும். நீ முயற்சி செஞ்சினா நிச்சயமா இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். உன்னுடைய தோல்விகளுக்கும் துன்பங்களுக்கும் நீயும் காரணம் என்பதை உணர்ந்து கொள். நீ பல விஷயங்களில் தவறான விஷயங்களில் முடிவெடுத்ததாலையும் பல விஷயங்களை தவறாய் செஞ்சதாலையும் அடுத்தவர் அறிவுரையை கேட்டு தவறான வழியில் நடந்ததாலும் தான் இப்போது பல துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறாய். இனிமேலாவது உன் மேலே தன்னம்பிக்கை வச்சு நீ செய்யக்கூடிய விஷயங்களிலெல்லாம் வெற்றி பெறும்படி உன் வாழ்க்கை இன்பமாய் அமைத்து கொள்ளும்படி எல்லா விஷயங்களிலும் சரியான முடிவெடுக்க பழகு. அதே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நீ யோசித்தாலும் சில விஷயங்களுக்கு மட்டும்தான் எப்படி செய்வது என புரிதல் உண்டாகும். ஏன்னா உனக்கு அந்தளவுக்கு அனுபவம் இல்லைதானே. வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் பல விஷயங்களில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்கும் அல்லது என்ன செய்கிறதுன்னு தெரியாத விஷயங்களுக்கும் நீ கவலைப்படுவதை நிறுத்தினாலே நீ அடுத்து என்ன செய்யணுன்றதை நான் உனக்கு உணர வச்சு அதை நீ செய்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் செய்வேன். இனி எல்லா நாளும் இந்த நாள் முதல் உனக்கான அதிர்ஷ்ட நாளாக மாறும். நீ நினச்சதெல்லாம் நடந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் கைகளில் தானாகவே வந்து சேரும்படி இன்றே உனக்கான வரத்தை நான் கொடுக்க போகிறேன்.